ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லா ஊர்லேயும் கிளைமேட் எப்படி இருக்குங்க? எங்கள் ஊரில் எடுத்தோடனே வெயில் சொல்லுன்னு அடிக்குதுங்க. சரி என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. வேக வேகமாக கடைக்கு போகணும். சரி எந்த காயை பார்த்தாவது ஏதாவது சமைக்கிற ஃபீல் வருமேன்னு கடைக்கு போனால் எந்த காயை பார்த்தாலும் ஐயோ இந்த காயா அந்த காயா எல்லாம் நேற்று சமைச்சோம் இன்றைக்கி சமைச்சோங்கிற ஃபீலிங்கில் எனக்கு இந்த காயும் வாங்க தோணலைங்க. சரி ஓகே, ஸ்நாக்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ரசத்தை வச்சுருவோம், இன்றைக்கி ரசம்தான் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ரசம் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்குவோம், சைடிஷ் தானே என்ன வேணால் ரெடி பண்ணிக்கலான்னு வந்தாச்சுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லவாங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சுயநலமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கக்கிட்ட பழகும்போது நல்லா பேசுங்க, நல்லா சிரிங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் அவங்கள எப்போதுமே நம்பாதீங்க. ஒரு விஷயம், கடவுளை தவிர நம்ம யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறது தான். ஆனால் சுயநலமாக இருக்காங்கன்னு ஒரு வாட்டி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பழகாமல் இருக்கிறதே நல்ல விஷயந்தான். ரொம்ப உறவு முக்கியமான உறவுங்கும்போது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்குங்க. சரி ஓகே, சுக்கு காப்பி வீட்டிலையே போட்டுருவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. சுக்கு எடுத்து அதை வறுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஒரு சின்ன கண்டெய்னரில் நான் எப்போவுமே போட்டு வச்சுக்குவேங்க. தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து சுக்கு காப்பியாக குடிச்சிக்கலான்னு. நான் எப்போவுமே சுக்கு காப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி தூள் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வேணும்னா ஆட் பண்ணி பாருங்கள். டீ தூள் கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி நான் ஆட் பண்ணிப்பேன். சுகர் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும்.